உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுட்டு அதான் சேஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டியாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ ஃபண்டு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் எஃப்டியில் இருக்கிறதா சேஃபாக எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒன் மோர் திங், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலே போதும், பேங்க்லேருந்து கால் பண்ணி எஃப்டியாக மாற்றிக்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியை எஃப்டியாக வச்சு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோவில் ஃபிக்ஸட் டெபாசிட் ஏன் வேண்டாம் அப்படிங்கிற டாப் 5 ரீசன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் உங்களுடைய எஃப்டி ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 6% இன்ட்ரெஸ்ட் தர ஃபிக்ஸட் டெபாசிட்டில். இன்ஃப்ளேஷனும் ஆல்மோஸ்ட் 6% இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து 60,000 இன்கம் வரும். நீங்கள் அதை வச்சு கிராசரிஸ் வாங்குறீங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனால் 60,000 இருந்த கிராசரிஸ் 63,600 மாறி இருக்கும். பட் உங்களுக்கு வந்து 60,000 தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் வரும். ஸோ நீங்கள் 3,600 உங்களுடைய கேபிட்டலேருந்து எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனால் 63,600 இருந்த கிராசரிஸோட ரேட் வந்து 67,400 மாறி இருக்கும். பட் இப்போவும் உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி 10 lakh 3,600 குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ரிட்டர்னும் 60,000 கம்மியாக தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கிற 6,000 அரௌண்ட் 7,000 மறுபடியும் நீங்கள் வந்து கேபிட்டல்லேருந்து எடுக்கணும். ஓவர் த பீரியட் இப்படியே பண்ணுறது மூலமாக நம்மளோட கேபிட்டல் டெப்ரிஷியேட் ஆகிட்டே வரும். செகண்ட், டாக்ஸேஷன். ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப் டு 30% வரைக்கும் டேக்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு 6% ரிட்டர்ன் வருது அப்படின்னா ஆஃப்டர் டேக்ஸ் உங்களுக்கு வந்து 4.9% தான் கைக்கு வரும். இது பர்சன் டு பர்சன் மாறும். தேர்டு, இன்சூரன்ஸ். ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 5 lakh வரைக்கும் தான் கவரேஜ் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் 50 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 1 crore இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 lakh மட்டும் தான் திரும்ப வரும். அது எந்த டைம் பீரியடில் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஃபோர்த், பெனால்ட்டிஸ். ஒருவேளை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அந்த எஃப்டியை பிரேக் பண்ணி பணம் எடுக்கணும் அப்படின்னா சர்டன் பெனால்ட்டிஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த், ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேங்க்ஸ் ஆவரேஜாக 7% ரிட்டர்ன் கொடுக்குது. அட் த சேம் டைம் பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 10 to 15% ரிட்டர்ன் தர்றாங்க. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துடுறீங்க. இந்த டாப் 5 ரீசன்ஸ் தான் நான் எஃப்டி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டே வேண்டான்னு சொல்ல, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் வச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் டைவர்சிஃபை பண்ணிடுங்க. உங்களோட ஏஜ் அந்த ரிஸ்க் ரிட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எதில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்தர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.